இதுக்கா நம்ம வந்தோம்? Correct. இது நான் அன்ன சத்திரமா? ஆமா. உங்க உடம்பு என்ன சத்திரமா? எல்லாம் உட்காந்துக்கிறதுக்கு. கரெக்ட் ஏய், கரெக்ட். நீ நானும் வேற இல்ல, எல்லாம் கடந்துதான் வந்திருக்கோம். இப்பதான் உங்களை பார்க்க தான் வந்திருக்கேன். கரெக்ட். உங்களை பார்த்து உங்களை ரசிச்சு உங்களை ருசிச்சு என்ன பண்ணோம், உங்களை கன்சியூம் பண்ணிட்டு என்னையும் தேடிக்கிறேன் நானு. அதுதான் சொல்றேன். நீங்க தான் ஏற்கனவே சாப்பாடு ஆக்கி வச்சிட்டீங்க, இப்ப Okay. சாப்பிட வந்திருக்கீங்க. அந்த மாதிரி ஏற்கனவே நீங்க இந்த வாழ்றத ரெண்டா பிரிச்சுக்கலாங்க. ஆ மனசோட வாழ்றோமா பிரபஞ்சத்தோட வாழ்றோமா, அவ்வளவுதாங்க. ஓகே. இப்ப மனசோட வாழ்றதுன்னா பிரபஞ்சத்தோட வாழ்றது என்ன வித்தியாசம் ஜி? மனசோட வாழ்றதுங்கிறது இந்த புலன்கள் சார்ந்த ஆப்ஜெக்ட் கூட கூடி கும்மால் அடிக்கிறது. ஓகே. ஆடுற ஆட்டம், இந்த ஆடுற ஆட்டம் எல்லாம் மனசோடு சம்பந்தப்பட்ட வாழ்க்கை. அடிப்படையில புலன்கள் எதற்காக படைக்கப்பட்டது, அதுல 5 புலன்கள் வந்து எதற்காக அப்படிங்கிறது ஒரு கேள்வி இருக்கு. உங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கு, நீங்க ஃபாரின்ல இருக்கீங்க. ஓகே. அந்த குழந்தைக்கு போன் பண்ணி, அண்ணே அந்த ரூமுக்கு போப்பா, உனக்கு தேவையானதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்றீங்க. ஓகே. அந்த குழந்தை உள்ள போகுது. ஓகே. உள்ள போன உடனே அதுக்கு என்னென்ன தேவை இருக்குதோ எல்லாம் அங்க இருக்குது அந்த ரூம்குள்ள. ஆமா, ஓகே. அது எல்லாம் அந்த குழந்தை அப்படியே எடுத்துக்குது, கன்சியூம் பண்ணுது, வாழுது. ஓகே. வாழுது. அந்த குழந்தை என்னென்னத்தை எடுக்கும், அந்த குழந்தைக்கு என்னென்ன தேவை இருக்கும், ம். தேவை இருக்கும் அப்படின்னு பேரண்ட்டுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். இவ்வளவுதான், இவ்வளவுதான். இந்த பேரண்ட் வந்துட்டு யூனிவர்ஸ், ஓகே. நீங்க வந்து குழந்தை. ஓகே. இந்த குழந்தைக்கு 5 புலன்கள் இருக்கிறது தெரியும். யாருக்கு? பேரண்ட்டுக்கு தெரியும். தெரியும். இந்த 5 புலனும் என்னென்ன கேட்கும் அப்படின்னு பேரண்ட்டுக்கு தெரியும். தெரியும். இப்ப அந்த குழந்தை தன்னை கண்டறியணும், தன்னை பார்க்கணும், தன்னை சந்திக்கணும்னு நினைச்சா ம். அந்த குழந்தைக்கு உண்டான தேடலுக்கு உண்டான எல்லா செய்திகளும் இருக்குது. அந்த செய்திகளை 5 புலன்களின் மூலம் தான் உள்வாங்க முடியும். ம். புலன்கள் உள்வாங்கினா தன்னைய சந்திக்க முடியுமா? அந்த பேரண்டோட துணை இல்லாம, ம். பேரண்டோட துணை இல்லாம நான் இங்க சர்வே பண்ண முடியுமா? அந்த பேரண்டாவே நான் மாற முடியுமாங்கிற அந்த டாஸ்க் இருக்குல்ல, அந்த பயணம் இருக்குல்ல, ம். அதுக்குத்தான் இந்த புலன்கள் எல்லாம். ஓகே ஓகே. இந்த பிரபஞ்சத்திலேயே ரொம்ப அப்டேட்டட் வெர்ஷன் தான் நம்ம கிட்ட இருக்கிற புலன்கள் அப்படின்னு சொல்றாங்க. நம்மளுடைய உருவாக்கமே அப்டேட்டட் வெர்ஷன். ஓகே ஓகே. இந்த அப்டேட்டட் வெர்ஷன் என்ன ஆகுது, உனக்கு என்ன தேவையோ ம். அதை மையப்படுத்தி ம். உனக்கு உதவுவதற்காக ம். இந்த 5 புலன்களும், ம். அதே மாதிரி இந்த புலன்கள் கன்சியூம் பண்ணக்கூடிய விஷயங்களும் இந்த 5 மோடுக்குள்ளதான் இருக்குது. இருக்குது. ஓகே ஓகே. இப்ப நீங்க கன்சியூம் பண்ற எல்லாமே ம். உங்களுடைய 5 புலன்களுக்குள்ளேயே அடங்கிரும். அடங்கிரும். ஓகே. 6வதா ஒரு புலன், ம். ஏன், எதுக்கு, ஆ. காரணம், ஓகே. இந்த இந்த பகுத்து அறிந்து உணர்ந்து கொள்வதற்குல, பகுத்து உணர்வு. பகுத்து அறிஞ்சு உணர்ந்து இருக்குல்ல, இதுதான் இதுதான் இந்த 5 புலன்களின் மூலம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள எக்ஸ்ட்ரா ஒரு கிஃப்ட். கிஃப்ட். ஓகே ஓகே. இந்த 5 புலன்களை எடுத்தா ம். நீங்க திளைச்சு கடக்கலாம். ம். திளைச்சு கிடக்கிறதுல உச்சம் ம். இது என்ன ஆகணும், விட்டு கொடுக்கணும். எப்படி ஜி? எப்படி? உங்களுக்கும் அந்த அதாவது நீங்களும் ஆப்ஜெக்டும், நீங்களும் பயன்படுத்தக்கூடிய அந்த கன்சியூம் பண்ணக்கூடிய பொருளுக்கும் உங்களுக்கும் இருக்கிற அட்டாச்மெண்ட் இருக்குல்ல, இந்த அட்டாச்மெண்ட் எங்க டைலூட் ஆகுதோ அங்கதான் நீங்க தனிச்சு தெரியுவீங்க. ஓகே. அப்ப யூனிவர்ஸ் என்ன சொல்றாங்க, உடைய இந்த ரூம்ல படைச்சிட்டேன் தம்பி,
பேரண்டா இருந்து சொல்றாங்க, உனக்கு தேவையானதை வச்சிருக்கேன் அப்படிங்கிறப்பயே ம் நீ யாருங்கிறது உனக்கு தேவையா இருக்கும். நீ யாரு அப்படிங்கிறது உனக்கு தேவையா இருக்கும். ம் அதையும் சேர்த்துதான் அவர் சொல்றாரு. ஓகே. அதாவது வாழ்றதுக்கு உண்டான தேவைகளுக்கு உண்டான அனைத்துமே அதுல இருக்கு. அது போக நீ யாருன்னு கண்டுபிடிக்கக்கூடிய அந்த கேள்விக்கும் விடை அதுக்குள்ள இருக்கு. இந்த வாழ்றத ரெண்டா பிரிச்சுக்கலாங்க. ஆ மனசோட வாழ்றோமா, பிரபஞ்சத்தோட வாழ்றோமா, அவ்வளவுதாங்க. ஓகே. இப்ப மனசோட வாழ்றதுன்னா பிரபஞ்சத்தோட வாழ்றது என்ன வித்தியாசம் ஜி? மனசோட வாழ்றதுங்கிறது இந்த புலன்கள் சார்ந்த ஆப்ஜெக்ட் கூட கூடி கும்மால் அடிக்கிறது. ஓகே. ஆடுற ஆட்டம், இந்த ஆடுற ஆட்டம் எல்லாம் மனசோட சம்பந்தப்பட்ட வாழ்க்கை. ஓகே. இப்படி ஆடி ஆடி ரொம்ப பீக்ல இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் இந்த மனசோட டீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஓகே. இந்த பிரேக் ஆச்சுன்னா பிரபஞ்சமாவே இருந்து கொண்டிருப்பது, அது ஒரு வாழ்க்கை இருக்குது. பிரபஞ்சமாவே இருந்து கொண்டிருப்பது, தட் இஸ் எ பெர்மனன்ட் சொல்யூஷன். ஓகே. ஓகே. தட் இஸ் த ஸ்டேட் ஆஃப் பீயிங். ம் ம் அதுதான் சொல்ல வரேன். அதுவும் வாழ்வு தான், அதுக்கும் வாழ்க்கை தான். அது எப்படி? வித்தவுட் மைண்ட், உதவியாளர், ம் ம் அந்த வாழ்க்கையும் இருக்குது. ஓகே. ஓகே. அப்ப உனக்கு எந்தெந்த டைமென்ஷன்ல என்னென்ன தேவைங்கிறத ம் உணர்ந்து புலன்கள் மூலம் ம் அதை அனுபவிச்சு ம் அதுல திருப்தி கிடைக்காத சூழல்ல, நிறைவு கிடைக்காத சூழல்ல ம் பகுத்து அறிந்து உணர்ந்து ம் இதுக்கு மேல ஏதோ ஒண்ணு இருக்கும் போல இருக்குதுங்கிற அந்த இடம் இருக்குல்ல, ஆமா. அது வந்துட்டு அதுவும் அங்கதான் வெயிட்டிங். ஓகே. ஆமாங்க. அப்ப கண்கள் அப்படிங்கிற விஷயத்தின் மூலம் விஷுவலா நீ இந்த பயணத்துக்கு தேவையான நல்லது கெட்டதை எடுத்துக்கலாம். ம் காதுகள்ங்கிற அந்த புலன்கள் மூலம் நீயே தூங்கிட்டு இருந்தாலும் ஒரு ஓசை, ஒரு அபரிதமான ஒரு ஓசை கிடைச்சதுன்னா டக்குன்னு உன்னைய நீ எழுந்திருச்சுக்கலாம். எழுந்திருச்சுக்கலாம், சுதாரிக்கிறோம். ஆமா, சுதாரிக்கலாம். ம் அடுத்தது டேஸ்ட், நல்லது கெட்டது, டேஸ்ட் நுகர், நல்லது கெட்டது. அடுத்தது பாடி உள்ள இருக்கிற உறுப்புகள் எல்லாம் உனக்காக வேலை செய்யறாங்க, அவங்க சரியா இருக்காங்களா இல்லையாங்கிறத இண்டிகேட் பண்றது. வெளியிருக்கிற சூழ்நிலை உனக்கு ஏற்றதா இருக்குதா அப்படிங்கறத இந்த டச் சென்ஸ், மெய் உணர்வு அப்படிங்கிறது அதுல வருது. இதெல்லாம் டச் சென்ஸ், படு தொடு உராய்வு உணர்வுகள் எல்லாம் சேர்ந்து உன்னையும் சந்திக்கதான் இதெல்லாமே. ஓகே. உங்களை சந்திக்கதான் இத்தனையுமே. நீங்க தான் என்ன பண்ணிட்டீங்க? அடிப்படை தேவைகளுக்காகவே டோட்டல் வாக்கிய அடகு வச்சிருக்கீங்க. அந்த புலன் மயக்கத்திலேயே இருக்கிறது. ஆமாங்க ஆமாங்க ஆமாங்க. அந்த புலன் கூடவே அட்டாச்மெண்டா இருக்கிறது. இப்படிப்பட்ட சில விஷயங்கள். புலன்கள் கூட அட்டாச்மெண்ட் இருந்தா பரவாயில்ல, ஆப்ஜெக்ட் கூட. ஓகே. ஓகே. புலன்களை பயன்படுத்தி ஆப்ஜெக்ட் கூட அட்டாச்மெண்ட், டூ மச் அட்டாச்மெண்டா இருக்கு. ஓகே. ஓகே. இப்போ அடுத்து இதுல இன்னொரு கேள்வி இருக்கு ஜி. இப்போ நம்ம மனிதர்களுக்கு 5 புலன்கள் இருக்கு. 5 புலன்கள் இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி இந்த 5 புலன்களை பயன்படுத்தக்கூடிய 6வது புலனறிவு ஒண்ணு இருக்கு. எஸ் எஸ். இப்போ விலங்கினங்கள் 5 புலன்கள் இருக்கிற விஷயங்கள் இருக்கு. அதுக்கப்புறம் 4 புலன்கள் இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு. தாவரங்கள்லாம் பாத்தீங்கன்னா எத்தனை புலன்கள் இருக்குன்னு தெரியல. அவங்க எல்லாம் யாருன்னா உங்களுடைய ப்ரீவியஸ் வெர்ஷன்ஸ். ஓ, நம்ம அப்டேட்டட் வெர்ஷன், நம்மளோட ப்ரீவியஸ் இந்த ஜர்னில நம்மளோட ப்ரீவியஸ் வெர்ஷனா அவங்க இருந்திருக்காங்கங்கறீங்க. ஓகே. அவங்க நீங்க எதெல்லாம் கடந்து வந்தீங்களோ, கடந்து வரும் பொழுது நீ எல்லாம் இறப்பா, நான் பின்னாடி உன்னை சந்திக்கிறேன், நீதான் நானு இரு, நான் பின்னாடி எனக்கு உதவி தேவை இருக்கு. அதுதான் சொல்றேன். நீங்க தான் ஏற்கனவே சாப்பாடு ஆக்கி வச்சுட்டீங்க, இப்ப சாப்பிட வந்திருக்கீங்க. அந்த மாதிரி ஏற்கனவே நீங்க எல்லா கண்டெய்னர்களையும் கிராஸ் பண்ணி தான் வந்திருக்கிறீங்க. அத்தனை பிறவிகளையும் கிராஸ் பண்ணி தான் வந்திருக்கீங்க. இதுக்கு சிம்பிள் எக்ஸாம்பிள் என்ன சொல்லணும்னா, உயிருள்ள எல்லாத்துகளுக்கும் ஜீன் ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஜீன்ஸ், ஆமா, ஜீன் செல்கள் இருக்குது, சுவாசிக்குது, ஜீன் இருக்கு. உங்களுக்கும் ஜீன் இருக்குது, மரபணு. மரபணு. அவங்க ப்ரீவியஸ் வெர்ஷன், நீங்க அப்டேட்டட் வெர்ஷன். அந்த மரபணுல இருக்கக்கூடிய அந்த ரெக்கார்ட்ஸ் தான் அதுக்கு இது
எடுத்துக்காட்டு சொல்றீங்க. ஆமாங்க, ஆமாங்க, ஆமாங்க. ஏன்னா கனெக்டிவிட்டி கனெக்டிவிட்டி ஜீன்ல தான் இருக்கு. ஆமா, கரெக்ட். இன்னும் கூட சொல்லலாம். ம். ஒரு மனிதனுக்கு வந்துட்டு ஒரு மருந்த கண்டுபிடிச்சு அந்த மருந்துக்கு உண்டான நோய்க்கு செலுத்துவதற்கு முன்பு ம். யாரை எடுத்து தேர்வு செஞ்சு இத எக்ஸாமினேஷன் பண்றாங்க? யார தேர்வு செஞ்சுனா, எலி அந்த மாரி, பூனை அந்த அப்ப என்ன அர்த்தம்? சிஸ்டம் சிஸ்டம் உன் சிஸ்டமும் எலி சிஸ்டமும் கிட்டத்தட்ட ஒரு மாதிரி இருக்குது. ஓகே. அவருக்கு ஒரு பிரச்சனை, உனக்கு ஒரு பிரச்சனை. அப்ப அப்ப பல பல கோடி வருடங்களுக்கு முன்னாடி நம்ம முன்னோர்கள் இருக்கிற ஜீன் தான் அதுன்றீங்க. ஆமாங்க, நம்ம தாங்க அது. அதே ஓகே, முன்னோர்கள். ஓகே. நம்ம ஏன் முன்னோர்கள்? முன்னோர்களும் நம்ம தான். அப்படி ஓகே. அதாவது நம்ம ஸ்டேட் ஆஃப் பீயிங் இருந்தாங்க அல்டிமேட். கரெக்ட். அந்த பீயிங் தான் எல்லாம் சுமந்துகிட்டு இருக்குதுங்க. கரெக்ட். பார்வைக்கு இந்த கண்கள் அப்படிங்கிற விஷயம் ம். பெர்செப்ஷன்ங்கிற ஒரு விஷயத்தோட கனெக்டிவிட்டியில இருக்குது. கரெக்ட், கரெக்ட். ஆமாங்க. நீ என்ன கண்ணோட்டத்துல பாக்குற, இதுதான் ம். முக்கியம். உன்னுடைய அனுபவ பயணம் ம். உன்னை சார்ந்த தேடல் என்று ஆழமா இருந்துச்சுன்னா ம். பெர்செப்ஷன் மாறும். எப்படி ஜி? ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. இப்ப நம்ம எல்லாமே ஈக்குவல் ஷேர் ஹோல்டர் தானே. இந்த பூமியில இருக்கிற எல்லாத்துக்குமே எல்லாமே ஆமா, எல்லாருமே ஈக்குவல் தான். ஓகே. நீ யார் ஈக்குவலா நடத்துறா? ஓகே. யார் நடந்துக்கிறா? ம். ம். மனுஷனே நடத்துக்கிறது இல்ல. கரெக்ட். ஆக்சுவலா நமக்கும் விலங்குகளுக்கும் ஈக்குவல் ஷேர் ஹோல்டர் தான். ஆ. நமக்கும் கிருமிகளுக்கு ஈக்குவல் ஷேர் ஹோல்டர் தான். ஆமா, ஆமா, கரெக்ட். ஏன்னா ஷேர் ஹோல்டர்னா என்ன அர்த்தம்? நீ உனக்கே ஷேர் கொடுக்க மாட்டேங்கிறது தான் பிரச்சனை. நீ கரெக்ட், கரெக்ட். உனக்கே ஷேர் கொடுக்க மாட்டேங்கிற. இப்ப ஒரு ஒரு கோவிட் வைரஸ் இருக்கு. அவங்க அவங்க வந்துட்டு சர்வபிலிட்டிக்காக தானே. ஆமா, அவங்க வந்து வாழணும் அப்படிங்கறதுனால எங்கேயாவது பூந்து இருந்து அவங்க சர்வே பண்ண தானே அவங்க முயற்சி எடுக்கிறாங்க. ஆமா, ஆமா. அதுக்கு நம்ம ஒரு தடை போட்டோம்னா அவங்க மியூட்டேட் ஆகுறாங்க. ஆமா. அப்ப என்ன அர்த்தம்? இப்ப எவ்வளவு நிறைய வெர்ஷன் வந்துருச்சு இல்ல அதுல. அதுதாங்க, அவங்க மியூட்டேட் ஆகி ஈச் அண்ட் எவ்வரி செகண்ட் மியூட்டேட் ஆகிட்டு தான் இருக்காங்க. ஓகே, ஓகே. ஆனா நம்மளும் மியூட்டேட் ஆகிட்டு இருக்கிறோம். இப்ப அதுதான் என்னுடைய கேள்வி அடுத்தது இருந்துச்சு. ஏன்னா நீங்க சொல்ற மாதிரி ஒரு சின்ன ஒரு உயிர் இல்லாட்டி ஒரு சின்ன ஒரு கிருமி மியூட் ஆகுது அப்படின்னா நம்மளும் ஒவ்வொரு செகண்டும் அப்டேட் ஆகிட்டு தான் இருக்கிறோமா அப்படிங்கிற கேள்வி நான் கேட்கணும்னு நினைச்சேன். எப்படி ஜி அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இல்லைங்க, சர்வே பண்றீங்களா? ஆமா. இந்த கணத்தை கிராஸ் பண்ணி அடுத்த கணத்துக்கு போறீங்களா? ஆமா. மியூட்டேட் ஆகலைன்னா எப்படி போவீங்க? அப்படின்னா என்ன அர்த்தம்? புலன்களின் மூலம் ஒரு செய்தியை உள்வாங்கிட்டு அந்த செய்தி உங்களுக்குள்ள ஒரு ரியலைசேஷன் ஏற்படுத்திட்டு தான் அடுத்த கணத்தை நீங்க சந்திக்கிறீங்க. அடுத்த கணத்தை சந்திப்பதற்கு நீங்க போன கணத்தோட டேட்டா உள்வாங்கி அதற்கேற்ப நீங்க அடாப்ட் ஆகி நிக்கிறீங்க. அடாப்ட் ஆகலைன்னா அங்க என்ன நடந்திருக்கும்? டிஸ்கனெக்ட் நடந்திருக்கும். ஆமா, ஆமா. அடுத்த கணத்துக்கு போயிருக்க மாட்டோம், அங்கேயே இருந்திருப்போம். அப்ப நம்ம இந்தியன்ஸோட மியூட்டேஷன் இப்படி இருக்கா? இதே ஆப்பிரிக்கன்ஸோட ட்ரைபிளோட மியூட்டேஷன் எப்படி இருக்கும்? அந்த கணத்தை அவங்க சந்திச்சு அவங்க மியூட்டேட் ஆகி அவங்க வந்துட்டு புஷ்மேன் காட்டு மிராண்டிங்க அப்படி வச்சுங்க, அவங்க அப்படி மியூட்டேட் ஆயிருப்பாங்க. ஓகே, ஓகே. அப்ப ஒவ்வொரு இடத்துலயும் மியூட்டேஷன் எப்படி இருக்குது? அந்தந்த தகவமைப்புக்கு தகுந்த மாதிரி, அந்தந்த சூழலுக்கு தகுந்த மாதிரி அழகா அப்டேஷன் மியூட்டேஷன் ஆகிட்டே வந்துட்டு இருக்காங்க. ஓகே, ஓகே. இதுல என்ன சொல்லுவோம்னா, அல்டிமேட்டா அப்டேஷனே இல்லாத ஒரு அப்டேஷன் இருக்குல்ல, ஆமா, அதுதாங்க எக்டசி, உச்சம். ஓகே, ஓகே. இது உள்ள வர்றது, நம்ம தயாராகிறது, மீண்டும் உள்ள வர்றது, தயாராகிறது, உள்ள வர்றது, இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா சர்வைவல் மெக்கானிசம். உங்களை தேடும் பயணத்துல இந்த 5 புலன்களும் உங்களுக்கே தெரியாத உங்களுக்கு உதவி செஞ்சுக்கிட்டோம். கடந்து போப்பா, மீண்டும் தேடுப்பா, இத கடந்து போப்பா,
மீண்டும் தேடுப்பா, இதை கடந்து போப்பா, மீண்டும் தேடுப்பா, இவங்க தேவை இருப்பாங்க, வச்சுக்கப்பா. இப்படி எல்லாம் போயிட்டு இருந்தா சரி, அப்டேஷனேவே வாழ்க்கையா இருந்தா என்னங்க ஆவறது அப்படின்னு கேக்குறதுதான். அப்டேஷனே இல்லாத ஒரு அப்டேஷன் இருந்தா எப்படி இருக்கும்? ஓகே. ஓ ஆமால, அது அது அதுக்கும் வாய்ப்பு இருக்குல்ல, இருக்குது. இப்ப எல்லாருமே வந்து இந்த பிரபஞ்சத்தன்மை உணர்வதற்கு நம்ம அந்த புலன்களை அடக்கி ஆளணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஆனா நீங்க வந்து உங்களுடைய அப்ரோச் வந்து வேற மாதிரி இருக்கு. இப்போ அதன் மூலமாவே நீங்க வந்து இந்த பிரபஞ்ச உண்மைத்தன்மையை சந்திக்க முடியும் அப்படின்னு அந்த வீடியோவில் நீங்க சொல்லியிருந்தீங்க. இதை கொஞ்சம் எளிமையா புரியும்படியா கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க ஜி. அதாவது எல்லா இடத்துலயுமே நீங்க ஸ்டேட் ஆஃப் பீயிங்க சுமந்துகிட்டு தான் நிக்கிறீங்க. ஓகே, தட் இஸ் பிரபஞ்ச உண்மைத்தன்மையை சுமந்துகிட்டு தான் நிக்கிறீங்க. அது உங்களுக்குள்ள வெயிட் பண்ணிட்டு தான் இருக்குது. என்ன பிரச்சனைனா, உங்களை தேடுறது நீங்க எடுத்த முயற்சியில தொலைஞ்சுகிட்டு இருக்கிறீங்க. டிஃபால்ட்டா உங்களை தான் தேடுறீங்க, அதுவே தெரியாம நீங்க தொலைஞ்சுகிட்டு இருக்கிறீங்க. அப்பதான் பகத்தர் என்ன சொல்றாரு, இந்த இடத்துலயும் உங்க உண்மைத்தன்மையோட தான் நிக்கிறீங்க, கொஞ்சம் விட்டு கொடுங்களே அப்படிங்கிறாரு. எப்படிங்க விட்டு கொடுக்கறது? உங்களுக்கு என்னங்க பிடிச்ச விஷயம்? ஒரு ஃபுட்டு. அந்த ஃபுட்ட டேட்டாவோட இன்டர்பிரேஷன் இல்லாம ஃபீல் பண்ணுங்கிறேன். எந்த டேட்டாவையும் உள்ள விடாதீங்க, எந்த எண்ணத்தையும் உள்ள விடாதீங்க, எந்த சிந்தனையும் உள்ள அனுமதிக்காதீங்க. நேருக்கு நேரா டீல் பண்ணீங்கன்னா திளைச்சு கிடப்பீங்க. உங்களை திளைக்க வைக்கும் பொழுது அங்க இளைப்பாறுதல் நடக்குது. இளைப்பாறுதல் நடக்கிறப்ப தளர்வின் உச்சம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. தளர்வின் உச்சத்துல ஆள விடுங்கடா சாமி அப்படின்னு ஒரு டிஸ்கனெக்ட் நடக்கும். ஓகே. ஏன்னா ஏன்னா இவன் வந்துட்டு நல்லா படிச்சுக்கிட்டு இருக்கிறான், இவன் பின்னாடி கலெக்டர் அவன் சொல்றாங்கல்ல. ஆமா, அதே மாதிரி இவன் நல்லா விட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கிறான், இவன் நல்லா திளைச்சி விட்டு கொடுத்துட்டு இருக்கிறான், நல்ல இளைப்பாடுறான், நல்ல நல்ல டீப்பா அவன் தன்னைய விடுறதுக்கு அனுமதிக்கிறான். மனசுகிட்ட இருந்து அவன் டைலூட் ஆக அனுமதிக்கிறான். அனுமதிச்சாதான் அங்க நடக்கணுமே ஃபீல்டு. ஆமா ஆமா கரெக்ட். ஃபீல்டு வந்து ரீச் ஆகணுமே. கரெக்ட். அதைத்தான் நான் என்ன சொல்றேன், செய்யுங்க, திளைச்சி கடக்கிற மாதிரி ஒரு சூழல் ஏற்படுத்திக்கிங்க அப்படிங்கிறேன். அது இசையில திளைக்கலாம், ஃபுட்டுல திளைக்கலாம், உங்களுடைய அடிப்படை தேவைகள்ல கூட நீங்க அழகா திளைச்சு அந்த இடத்துக்கு போகலாம். ஆனா உண்மையா ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷனோட போனீங்கன்னா, ஒரு வித வழிகாட்டுதலோட போனீங்கன்னா பயணம் எளிதாகவும் சுலபமாகவும் நடக்கும். திளைத்து கடத்தல் அப்படிங்கிற இடத்துல நீங்க உங்களை விட்டு கொடுக்குறீங்க, அதுதான் டைரக்டான மீனிங். ஆமா, உங்களை விட்டு கொடுக்கறதுனா என்னங்க, வேற ஒண்ணும் இல்லை. எதிர்பார்ப்பு, ஒப்பீடு, ஏற்றத்தாழ்வு, உள்நோக்கம், சுயநலம், தலைக்கணம், இது எங்கேயுமே இருக்காதுங்க அந்த இடத்துல. ஓகே, இது இல்லாத இடம் தான். ஆமாங்க ஆமாங்க ஆமாங்க, இதெல்லாம் மைண்டுங்க. உங்க எதிரி வரமாட்டாரு நினைப்புக்கு, உங்க நோக்கம் வராது, உங்க அன்பு குழந்தை வராது, உங்க ஆசை மனைவி வரமாட்டாங்க, யாரும் இல்லாம அதான் விட்டு கொடுக்கறது. எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு நீங்க ஒரே ஒரு உங்களுக்கு பிடிச்ச விஷயத்துல கடக்குறீங்கன்னா அடுத்தது என்ட்ரி தான். ஓகே, இவங்க தான் உங்களை பிடிச்சி வெளியே வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க என்ட்ரியாக விடாம வெளியில வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஓகே, அதுக்காக அதையெல்லாம் நீங்க ரிஜெக்ட் பண்ணுங்க நான் சொல்ல வரல. அத நான் சொல்ல வரல. ஓகே, உதாரணத்துக்கு கிராமப்புறத்துல ஒரு பழமொழி உண்டுங்க, கூழுக்கும் ஆசை, மீசைக்கும் ஆசை. ஆமா கேட்பாங்க. ஆமா, கரெக்டுங்களா? கரெக்ட். கூழு குடிக்கிறப்ப மீசையில கொஞ்சம் படும், என்ன பண்ணணும்? அதை தொடச்சு விட்டுக்கலாம். அது மாதிரி கொஞ்ச நேரம் உங்களை விட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்க எங்க வருவீங்க?
ஆமா கரெக்ட். அங்க வர போறீங்க. ஆமா ஆமா ஐயோ விட்டுட்டு போறமே, அதெல்லாம் எதுக்கு வருது? கொஞ்ச நேரம் தானே, ஒரு அரை ஆமா மணி நேரம் உள்ள போறீங்க, கரெக்ட். 3 மணி நேரம் உள்ள போறீங்க, அது என்னன்னு தான் பார்த்துட்டு வரலாமே. ஓகே. கரெக்ட். கரெக்ட் கரெக்ட். பார்த்துட்டு தான் வாங்கலே. வந்தா யாருக்கு அந்த ஃப்ரூட் கொடுப்பீங்க? ம் ம் அப்படி ஒரு ஃப்ரூட்டை பருகிட்டு ம் பிரபஞ்ச தன்மை அப்படி ஒரு அனுபவத்தை உள் வாங்கிட்டு அது யாருக்கு ஃபர்ஸ்ட் கொடுப்பீங்க? ம் ம் கரெக்ட். உங்களோட அன்புக்கு ஆமா ஆமா கொடுப்பீங்க. கரெக்ட் கரெக்ட். இதெல்லாம் பாருங்களேன். எனக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு உணர்வாளர் என்கிட்ட ஒரு அனுபவத்தை பகிர்ந்துக்கிட்டாரு. சொல்லுங்க ஜி. அவருக்கு கோவிட் இல்ல. ஓகே. கோவிட் அவர் கோவிட் கிடையாதுங்க. ம் அவரு போயிட்டு டெஸ்ட போடுறாருங்க. ம் ஆஹ் அவங்க என்ன பண்றாங்க, ஒரு 3 நாள் தனிமைப்படுத்திக்கங்க அல்லது 6 நாள் தனிமைப்படுத்திக்கன்னு சொல்றாங்க. சரிங்க. ஆக்சுவலா பார்த்தா அது நெகட்டிவ் மாதிரி தான் இருக்குது. பெரிய பாதிப்புலாம் இல்லை. ரெஸ்ட் எடுத்தா டேப்லெட் எடுத்தா அவரே பண்ணிக்கலாம். ம் ஆனா அவர் வந்துட்டு என்ன பண்ணும், குவாரண்டைன்ல இருக்கணும், தனிமைப்படுத்தணும், ம் அந்த முகாம்ல இருக்கணும்னு சொல்றாங்க. ம் அவர் என்ன பண்றாரு, ஒரே நிமிஷம் யோசனை பண்ணிட்டு ஓகே சொல்லிட்டாரு. ஓகே. எந்த சிம்டம்ஸ் இல்ல, ம் ஓகே சொல்லிட்டாரு. ம் ஓகே சொல்லிட்டு அந்த முகாம்ல ம் இந்த அளவுக்கு அவரு ப்ரிகாஷனா இருக்கணுமோ அந்த அளவுக்கு ப்ரிகாஷனா இருக்காரு. ம் ஒரு 5 டேஸ்ல அவர் வெளியே வந்துட்டாரு. ம் ம் ஏங்க போனீங்க, ஒண்ணுமே இல்லையே, நீங்க இருந்திருக்கலாமேன்னு கேட்டா அவர் என்ன சொல்றாரு, ம் எப்படித்தான் இருக்குது முகாமு, ஆ நான் பார்த்துட்டு வந்து இவங்களுக்கு எல்லாம் சொல்லணும், ஆ ஆ என்னை சார்ந்த மக்களுக்கு நான் சொல்லணும், ஓகே. என்னையே நம்பி இருக்கிற மக்களுக்கு நான் சொல்லணும், ம் நான் தெளிவா தான் இருக்கேன், அவங்க கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் பிரகாரம் இருக்கு. ஆனா அங்க ரொம்ப முத்தன நோயாளிகள் இருந்தாங்க, ம் நான் அதையும் பார்த்தேன். ம் ஆனா எனக்குள்ள ஒரு இன்னர் அவேர் ம் கூட்டிக்கிட்டே இருக்குது, ம் உனக்கு ஒண்ணும் இல்லை, நீ ஜாக்கிரதையா இருக்கணும், இருந்தாலும் ம் இருந்தாலும் அனுபவ பகிர்வுல எடுத்துக்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்குது. ஓகே ஓகே. அனுபவம் அதெல்லாம் பாக்குறேன், அவங்க அனுபவிக்கிறதெல்லாம் அப்படியே பாக்குறேன், உள்வாங்குறேன் அப்படின்னு தன்னையே ஒரு எக்ஸ்பிளன்மெண்டா மாத்திட்டு போன அந்த உணர்வாளரை நான் ரொம்ப பாராட்டினேன். கரெக்ட். ம் ம் நமக்கு அந்த இன்னர் அவேர் வந்துருச்சுனாவே ம் நம்ம பாத்துக்கலாம். ஆனா போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் என்னாச்சு, ம் அந்த அவரை சார்ந்தவங்களுக்கு மேக்சிமம் பேண்டமிக்கே வரல. ஓகே ஓகே. கொடுத்துட்டாருங்க. ஆமாங்க ஆமா. ம் ம் அது மாதிரி நீங்க உள்ள போய் பார்த்து ம் உணர்ந்து ம் கரைந்து ம் அனுபவிச்சு ம் அதோடயே மெர்ஜான அந்த உணர்வோட வெளியே வந்தீங்கன்னா ம் எல்லாத்தையும் அப்படி தூக்கிக்குவீங்க, தாங்கிக்குவீங்க. அப்படிங்க. ஓகே ஓகே ஜி. அப்புறமா இந்த புலன்கள் பத்தி நம்ம பேசிட்டு இருக்கும் பொழுது இந்த புலன் வயப்பட்டு அதுக்கே அடிமையா இருக்கிறவங்க எல்லாம் இருக்கிறாங்க. ஆமாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா டேஸ்ட்ல அடிமையானவங்க, ம், ம், ம். இப்படி வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு ரொம்ப அடிக்ஷன் ஆயிடுறாங்கல்ல ஜி. ம், ம். அப்ப அத அத மிகச்சரியாக இந்த புலன்களை பயன்படுத்துவது எப்படி? அதாவதுங்க, ரொம்ப கடினமான கேள்வி, ரொம்ப ஈஸியான பதில். ஓகே. ஈஸியான பதில் என்னன்னா, ம் நீங்க தான் உங்களுடைய ஆப்ஜெக்டுக்கு பாஸா இருக்கணுமே தவிர ம் நீங்க கன்சியூம் பண்ற அந்த ஆப்ஜெக்ட் உங்களுக்கு பாஸா இருக்கக்கூடாது. கரெக்ட். இதுதான் கண்டிஷன். ம் தேவைப்பட்டா அது வரணும், தேவையில்லைன்னா வரக்கூடாது. ம் ம் அந்த தேவையும் வேற வழி இல்லைன்னா வரணும், வேற வழி இல்லைன்னா வரக்கூடாது. இதெல்லாம் நான் சொல்றது என்னன்னா, இந்த என்ன சொல்றதுங்க, போதை வஸ்துகள்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி விஷயங்கள்ல கூட சில பேர் தன்னை அடிக்ட் பண்ணிக்கிறாங்க. அதையும் அவங்க மீட்கலாம். நான் சொல்ற மெத்தட்ல மீட்கலாம். ஓகே ஓகே. உங்களுக்காக தான் அந்த ப்ராடக்டை தவிர, அந்த பொருளை தவிர பொருளுக்காக நீங்க இல்லை. நீங்க இல்ல. கரெக்ட். நீங்க எல்லாத்தையும் கன்சியூம் பண்ண தான் வந்திருக்கீங்க. பண்ணுங்க, நீங்க எஜமானா இருங்க. உங்க தன்மைய எப்ப விட்டு கொடுக்கணும், டேட்டா இல்லாம அதுகிட்ட விட்டு கொடுக்கணும். டேட்டா வந்துச்சுன்னா அது பழக்க வழக்கம் அப்படின்னு போயிடும். கரெக்ட். அந்த டேட்டாக்குள்ள போனீங்கன்னா அது வந்துடும். அது இல்லாம இருக்க முடியாது அப்படிங்கறத விட முட்டாள்தானே இந்த உலகத்துல எதுவுமே கிடையாதுங்க. ஓகே. ஏன்னா நீங்க வந்துட்டு என்டையருங்க. என்டையர் போய் ஒரு சின்ன இடத்துல சிக்கிக்குது.
அதுவும் ஃபில்ஃபில்லே ஆகல. கரெக்ட். ஃபில்ஃபில் ஆகிருந்தா அது நடந்திருக்காது. ஃபில்ஃபில் ஆகிற வரைக்கும் நீங்க என்ன பண்ணணுங்க, எல்லாத்துக்கூடயும் இருக்கணும். ஆனா உங்களை இழந்துடக்கூடாது. கூடாது. கரெக்ட். எல்லாத்துக்கூடயும் இருக்கணும், ஆனா உங்களை இழந்துடக்கூடாது. இழந்துட்டீங்கன்னா அவங்க எஜமானாயி பாடி ஃபுல்லா அவங்க உட்காந்துக்குவாங்க. கரெக்ட். இப்ப ஆல்கஹால் எடுத்தீங்கன்னா ஆல்கஹால் உட்காந்துரும். ஆமா. தலப்பாக்கட்டு பிரியாணின்னா தலப்பாக்கட்டு பிரியாணி உட்காந்துரும். ஆமா. அப்புறம் சொல்லிக்க நெய்னா நெய் உட்காந்து நெய் உட்காந்துக்கும். அது இல்லாம வாழவே முடியாதுங்கிற கண்டிஷனுக்கு பருப்பு உட்காந்துக்கும். இதுக்கா நம்ம வந்தோம்? இது நான் அன்ன சத்திரமா? ஆமா. உங்க உடம்பு என்ன சத்திரமா? எல்லாம் உட்காந்துக்கிறதுக்கு. கரெக்ட். நீ நானும் வேற இல்ல, எல்லாம் கடந்துதான் வந்திருக்கோம். இப்பெல்லாம் உங்களை பார்க்க தான் வந்திருக்கேன். கரெக்ட். உங்களை பார்த்து உங்களை ரசிச்சு உங்களை ருசிச்சு என்ன பண்ணும், உங்களை கன்சியூம் பண்ணிட்டு என்னையும் தேடிக்கணும். முடிவுல என்னையும் தேடிக்கணும். அந்த நோக்கம் தாங்க. சரிங்க ஜி. இப்போ இந்த புலன் மீட்பு பயிற்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்க சொல்லியிருந்தீங்க, அதை பத்தி ஒரு சில வார்த்தைகள் சொல்லுங்க ஜி. புலன்களை மீட்கும் உணர்வியல் அணுகுமுறை, உணர்வியல் பயிற்சி. ஓகே. புலன்களை மீட்கும். அதாவது நமக்கு 5 புலன்கள் இருக்காங்க. இந்த 5 புலன்களும் சுயம் அப்படிங்கிற நம்மளுடைய உண்மைத்தன்மைக்கு உதவியாளர்களா இருக்காங்க. உண்மைத்தன்மைய கண்டுபிடிப்பதற்கு அவங்க உதவி செய்ய வந்திருக்காங்க. கரெக்ட். இப்ப எப்படி இருக்குதுன்னா, ஏதோ அந்த உண்மைத்தன்மைங்கிற சுயம்ங்கிற உங்களுடைய தன்மைக்கும் அந்த புலன்களுக்கும் எந்த ஒரு கம்யூனிகேஷனும் இல்லாத ஒரு சூழல் மாதிரி அப்படியே போயிட்டு இருக்குது வாஸ்தம். ஃபார் எக்ஸாம்பிள், கண்ணு பார்த்துக்கிட்டு இருக்குது, காது கேட்டுட்டு இருக்குது. உங்களுக்கு எல்லாம் யார் ஓனரு? ஓனர் எப்பயா நீங்க சந்திப்பீங்க? ஓனருக்கு உங்களுக்கு என்னையா தொடர்பு இருக்குது? என்னைக்காச்சும் உங்க ஓனர் நீங்க பார்த்திருக்கீங்களா? யாராச்சும் உங்களை யாருதான் உங்களுடைய கண்ட்ரோலிங் அத்தாரிட்டின்னு உங்களுக்கு தெரியுமா? அப்படிங்கிற கேட்க ஆள் இல்லை. கரெக்ட். கரெக்ட். அப்பதான் பகத்தர் என்ன சொல்றாரு, உங்களுடைய புலன்களுக்கெல்லாம் பாசு சுயம்ங்கிற இந்த உண்மைத்தன்மை அவங்க அனுமதிக்கிறதுனாலதான் கண்களே இமைகளே தெரியுது. இமைகள் வந்துட்டு திறக்கிறதுக்கு அவரோட அனுமதி தேவை. ஒரு சுவாசம் நடக்கிறதுக்கு அவர் அனுமதி தேவை. ஒரு சாப்பாடை சாப்பிடலாமா வேண்டாமான்னு முடிவெடுக்கிறதுக்கு அவர் அனுமதி தேவை. இந்த இடத்துல இருக்கலாமா வேண்டாமாங்கிறதுக்கு அவர் அனுமதி தேவை. இத்தனையும் அவர் தான் டிசைடிங் அத்தாரிட்டி. பட் அவருக்கும் புலன்களுக்கும் உள்ள கனெக்டிவிட்டிய எங்கேயுமே நம்ம என்ன பண்றது இல்ல, உணர்வதில்லை. எங்கேயுமே அதுக்கு உண்டான வாய்ப்பு கிடைக்கிறதே இல்லை. ஓகே. இதுக்குதான் காயோன்னு ஒரு பயிற்சிய, புலன்களை மீட்கும் உணர்வியல் அணுகுமுறையை நம்ம கொடுக்குறோம். சரிங்க ஜி. எப்படின்னா, கண்களை எப்படி மீட்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம்? கண்கள்ங்கிற ஒரு விஷயம் உங்களுடைய உண்மைத்தன்மைங்கிற சுயத்து கூட எந்த இடத்துல கனெக்ட் ஆனா அவங்க ரெஃப்ரெஷ் ஆவாங்க, அவங்க அப்டேட் ஆவாங்க, அவங்க தன்னுடைய பொசிஷனை இன்னும் புதுப்பித்துக் கொள்வாங்க. அப்படின்னு என்ன அர்த்தங்க? அவங்களுடைய ஸ்ட்ரக்சருக்கு இருக்கிற அந்த அடிப்படை சத்துக்கள் அத கூட அந்த செல்ஃப் மூலம் அழகா இது பண்ண முடியும். அப்ப சுருக்கமா இப்படி சொல்லலாமா ஜி? அதாவது சுயம் இந்த 5 புலன்களையும் கண்ட்ரோல் எடுக்கக்கூடிய ஒரு பயிற்சின்னு எடுத்து சொல்லலாமா? நிச்சயமா கண்ட்ரோல் ஏன் எடுக்கணும் அப்படின்னா, ஒரு பேரண்டோடைய குழந்தை, ஒரு நல்ல ஒரு ஆர்கனைஸ்டு ஒரு ஃபேமிலியில ஒரு பேரண்டோடைய ஒரு குழந்தை எப்படி வளரும், அன்ஆர்கனைஸ்டு ஃபேமிலி இருக்கிற குழந்தை எப்படி வளரும்? இவ்வளவு. ஆர்கனைஸ்டு அப்படின்னா அந்த குழந்தைக்கு தேவையான அடிப்படை வசதிகள் எல்லாம் அந்த பேரண்டால செய்து கொடுக்க முடியும். குழந்தையோட மேக்சிமம் ஈல்டு எடுக்க முடியும். குழந்தைகளால என்ன ஈல்டு அதை எடுக்க முடியும். அப்படி அதுதான் வித்தியாசம். எஸ். ஓகே. இந்த பயிற்சி எப்ப ஜி நடக்குது? எப்படி கலந்துக்கலாம்? எஸ். இத ஃபர்ஸ்ட் வர 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. 22ஆம் தேதி இன்னும் 2 நாள்ல? 2 நாள். எஸ், ஞாயிற்றுக்கிழமை. வர ஞாயிற்றுக்கிழமை நாமக்கல்ல
1000 வைசியர் திருமண மண்டபம், ஓகே தட்டாரத்தி, நாமக்கல். எஸ், இந்த இடத்துல இலவசமா ஃபர்ஸ்ட் கொடுக்கணும். ஓகே ஃப்ரீ. ஆமா, ஃப்ரீ. சரிங்க ஜி. ஏன்னா இந்த செய்தி வந்துட்டு எல்லா மக்களுக்கும் போய் சேரணும். சேர்ந்து இவ்வளவு நாள் அவங்க எந்த காரணத்தினால இந்த பிரச்சனை அப்படிங்கறத உணர்வதற்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறோம். ஓகே. ஏன்னா வழிகாட்டுதல், கை காட்டி இல்லாத ஒரு பயணம் நிச்சயமா நம்ம எதிர்பார்க்கிற நோக்கத்தை அடையாது. கரெக்ட். அதனால நம்ம என்ன சொல்றோம், எந்த அடையாளமும் இல்லாம ரொம்ப எளிமையா ஒரு சின்ன சின்ன விஷயங்களை மாற்றிக் கொள்வதன் மூலம் வாழ்க்கை இந்த செலிப்ரேஷன்ங்கிற அந்த உச்சபட்ச கொண்டாட்டத்துக்கு அழைச்சிட்டு போலாம். ஓகே. இது வந்து எந்த டைம்ல இருந்து எந்த டைம் வரைக்கும் ஜி? 9:30 to 12. ஓகே ஓகே. இதுக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு உண்டான ப்ராசஸ் ஏதாவது இருக்கு? ஆமா, ஒண்ணும் இல்லைங்க. நம்ம வாட்ஸ்அப் நம்பர்ல அந்த நோட்டீஸ ஒரு போட்டோ எடுத்து ஐ எம் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு போட்டா போதும். ஓகே. நம்பர் கிடைச்சா போதுங்க. நம்ம நம்பருக்கு ஒரு ஐ எம் இன்ட்ரெஸ்டட் மட்டும் போட்டா போதுங்க. எந்த ஊர்ல இருந்து வேணாலும் வரலாங்க. ஓகே ஓகே. சரிங்க ஜி, சரிங்க. ரொம்ப நன்றி ஜி. இவ்வளவு நேரம் அந்த புலன்களை பத்தி நிறைய விஷயம் ஷேர் பண்ணீங்க. மக்களுக்கு நிச்சயமா பயனுள்ளதா இருக்கும். மீண்டும் இன்னொரு வீடியோல கூடிய சீக்கிரம் சந்திக்கலாம் ஜி. மிக்க மகிழ்ச்சி, மிக்க நன்றி.